ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன விளையாட போறோம்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், ஜாம்பி பேரி கேம் தான் விளையாட போறோம். ரொம்பவே த்ரில்லரா இருக்கும் காய்ஸ். மற்ற பேரி மாதிரி இருக்க மாட்டான் இவன். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய த்ரில்லரான கேம்லாம் நீங்க பார்க்க முடியும். பாருங்க எப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஓகே, போலாங்க. நின்றுட்டே இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இடமோ பொருட்களும் அதனால நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. இங்க பாத்துங்களா, எப்பவும் கம்பி இருக்கும். கம்பிக்கு நடுவுல ஒண்ணுமே இருக்காது, நம்ம ஜம்ப் பண்ணி தான் கஷ்டப்பட்டு போனோம். இந்த தடவை பாத்தீங்களா, கம்பி இருக்கு, கம்பிக்கு நடுவுல பக்கு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, சின்ன சின்ன பூச்சை வச்சிருக்காங்க. நல்லா அது மேல ஏறி ஈஸியா ஓடிட வேண்டியதான். ஒரு வழியா கீழே வந்துட்டோங்க. இப்ப இங்க 40 இருக்கோ தெரியல. அவங்க பாருங்க, சாம்பி பேர் இருக்கான். வந்து நம்மள அட்டாக் பண்ணிடக்கூடாது. அட்டாக் பண்ணிட்டா நம்மளும் சாம்பியா மாத்திருவோம். ஐயோ, கண்ணு வாயெல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்குப்பா. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. பயங்கரமா ரெடி பண்ணிருக்கானுங்க பேரிய. பாடா, ஐயோ இது என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்குதப்பா. நம்ம தப்பு, ஓஹோ மேல விட்டத்தை பத்து வச்சுட்டாங்கப்பா நம்மள, அதனாலதான் அப்படி இருட்டா இருந்திருக்கு. ஓகேங்க, நானும் நம்ம கண்ணை கட்டி எங்கேயும் கொண்டு ஜெயில அடைச்சிட்டான் போலன்னு நினைச்சேன் அந்த பேரிய. பயங்கர ஸ்பீடா இருக்காங்க அந்த பேரி. இங்க பாருங்க எவ்வளவு வேகமா வந்து நம்மளை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இந்த டைம் அவங்க கிட்ட சிக்கிடக்கூடாது, கரெக்டா தப்பிச்சு ஓடிடணுங்க. ஐயோ, அந்த வர்றான் பூச்சாண்டி, ஓடுறா கைப்பிள்ள நின்றாத. வந்தோம்னா பிடிச்சிருவான் அந்த பூச்சாண்டி நம்மள. நல்ல வேகமா ஓடிடணும். அவனை ஜாம்பிங்கிறதோட பூச்சாண்டி சொன்னாதாங்க அப்படி பர்ஃபெக்டா இருக்கு. ஐயோ, கரெக்டா ஜம்ப கூட பாடா தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. அவங்க பட்டனை அமுக்கிட்டாமான்னு வேற தெரியலையே. ஓகே, போவோம். பட்டன் அமுக்கணும் ஞாபகமே இல்லையப்பா. ஓ, அமுக்கிருக்கோங்க, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. ஐயோ, என்னடா இது கொடுமைக்கு. ஜம்ப் பண்ற நேரத்துல கீழே வந்துட்டோம். எப்படி அந்த பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருப்பான். ஃபாலோ பண்றியாடா பாடிஸோடா, தப்பிச்சு வந்துட்டோம்லடா. கோடிஸோடா எப்படி தப்பிச்சு வந்தோம்லாங்க. அந்த பாடி சோடாவா நம்மளை பிடிக்கவே முடியாது. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம். இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் போட்டுக்கணும், தள்ளி போய் ஜம்ப் போட்டுக்கிடுவோம். ஓகே, வந்துட்டோங்க ஒரு வழியை தப்பிச்சு. என்ன இவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் திங்கடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். என்னடா இங்க இருந்த பாத்ரூமா காணும். ஓஹோ, என்னன்னு புரிஞ்சுட்டுங்க. எப்பவும் பேரி மனுஷனா இருப்பான், அதனால அர்ஜென்டா பாத்ரூம் வந்தா வரதுக்காண்டி கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப பேரி தான் பூதம் ஆயிட்டானே. எதுக்கு அவனுக்கு, அவன் பட்டணத்தில் பூதம் ஆயிட்டான், அதனால அவனுக்கு தேவையில்லன்னு பாத்ரூம்லாம் இடிச்சு சொல்லிட்டாங்க போல. ஆனா ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் கீழே கிடக்குது. இங்க பாருங்க, நம்ம ஈஸியா போனோம்னு பேரி பலகெல்லாம் வச்சிருக்கான்ப்பா. ரொம்ப நல்லவன்டா இந்த ஜாம்பி பேரி. மத்த அந்த உயிரோட இருக்கும்போது கூட நல்லவனா இல்ல, செத்த பிறகுதாங்க ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அவரோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஐடியா போட்டிருப்பான் போல. நம்ம தப்பிச்சு ஓடிடணும்னு நிற்க கூடாது. பரவாயில்லங்க, ரொம்பவே ஈஸியா செட் பண்ணி வச்சிருக்கான் அந்த பேரி. போவோம் போயிட்டே இருப்போங்க. ஐயோ, சொல்லி வாய் முறதுக்குள்ள படத்துக்குள்ள விழுந்து மரியாதை எல்லாம் ஆயிட்டோமப்பா. இந்த டைம் கரெக்டா போவோம். அப்படியே ஜம்பே போடு, ஜம்பா போடு, ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. ஓகே, ஐயோ உருண்டு அங்கிருந்து உருளாம அங்கேயே நிக்குது. என்னடா இது ஆச்சரியம், இதுலயும் ஈஸி ஆக்கிட்டானா அந்த பேரி நம்மளுக்கு. ஆமா, அடடா, ரொம்பவே ஈஸியா ஆக்கிருக்கானப்பா. எதுக்கும் பக்கத்துல போய் பார்த்துட்டு போவோமுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதை பார்க்காம போனா நல்லாவா இருக்கும். ஓகே, போய் பக்கத்துல போய் பார்ப்போம். அங்க பாருங்க, அடடா, பக்கத்துல என்ன மூவிலே இல்லாம இருக்கு. என்னடா இது, பக்கத்துல போய் பார்ப்போம். அவங்க பாருங்க, அந்த பேரி நம்மளுக்காண்டி எவ்வளவு ஈஸியாக்கி வச்சிருக்கான்னு. நீ ரொம்ப நல்லவன்டா, உயிரோட இருக்கும்போது தான் நல்லது பண்ணலன்னு இறந்தப்போ நல்லது பண்றா போல ஜாம்பியான பிறகு. ஓகேங்க, நம்ம போய்ப்போம். இங்க வந்து இதை அமுக்கணும்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். அப்படியே ஜம்ப போட்டு ஓடிட வேண்டிதான். அந்த பேரி வரதுக்குள்ள செய்யணுங்க. அவன் ரொம்ப ஐயோ வந்துட்டான் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா இருக்கான் பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா நடக்கிறான் பாருங்க. அவன் உடம்பு தான் ரொம்ப பெருசா இருக்கு, மற்றபடி அவன் கால்லாம் ரொம்பவே சின்னதா தான் இருக்கு. அதனால ரொம்ப வேகமா வரான். நம்ம காலோட ரொம்ப குச்சி கால் மாதிரி வச்சிருக்காங்க. பயங்கரமான குச்சி காலா இருப்பான் போலப்பா அவன். எங்க பாருங்க, அவனுக்கு காலை குச்சி மாதிரிதாங்க இருக்கு. உடம்புக்கு தக்கன காலே இல்ல பஸ். பயங்கரமா வச்சிருக்கான் அந்த பேரி. கே உடம்புதான் மெயின்டைன் பண்ணாம விட்டான் போல, காலை பயங்கரமா குச்சி மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான். கே, மேல போவோம். போயிட்டே இருப்போம், நிற்க கூடாது. எங்க இந்த வண்டி இதுக்கு முறை நிற்காது, நேரா போய் லாஸ்ட் ஸ்டாப்ல தான் நிற்கும். அதனால யாரும் என்ன ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருங்க, எங்கேயும் ஸ்டாப் பண்ணி நின்றாதீங்க.
இதை அமைக்கிப்போம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்கு ஒரு சின்ன உதவி. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துச்சிங்கன்னா அப்படி லைக்கா போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் தான் டிங்குடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களையும் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண சொல்லுங்க. அப்போதானே இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போடுவேன். நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்தா மட்டும் தான் என்னால் போட முடியும். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஆனால் கண்டிப்பா நீங்க இதை பண்ணதான் செய்யணும், பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். ஓகே, இங்க பாருங்க, ஜம்ப் போட்டு இங்க வந்துட்டோம். கொஞ்ச தூரம் தாங்க, இதெல்லாம் ஜம்ப் போட்டு வந்துட்டோம்னா தப்பிச்சு எண்டிங்க்கு போயிடலாம். பாருங்க, முரட்டுத்தனமா இருக்கு. கரெக்டா அந்த எல்லோ வரும்போது ஜம்ப் பண்ணணுங்க, இல்லைன்னா கீழே வந்துருவோம். என்னடா இது இப்படி வச்சிருக்காங்க. சாதாரணமா ஓடி வந்தாலே இதுல தப்பிச்சிடலாம். நம்ம ஜம்ப் பண்ணி பழகினதுனால ஜம்ப் பண்ணியே ஓடுறோங்க. வேற என்ன பண்றது, அது வேற மறுகேசல் ஆயிடும்னு. என்னடா அது முட்டு சந்தில போய் உரசிக்கிட்டு நிற்கும். ஒருவேளை இந்த பேரி நம்மள அட்டாக் பண்ணதுல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்னன்னு தெரியலையப்பா. இப்போ போய் அந்த ஏணி எடுத்துக்கிடுவோம். ஏணி எடுத்துட்டு அப்படி மெதுவா போய் தப்பிச்சு பெற வேண்டிதான். இதுலயும் அந்த பேரி லேடர் வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லது. என்னடா பேரி, எல்லாத்துலயும் உதவி பண்ணேன், இதுலயும் எப்படி ஒரு உதவி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல, நான் ஈஸியா தப்பிச்சிருப்பேன். ஓகே பரவாயில்லங்க, அவனுக்கு என்ன கஷ்டமோ நம்ம அவனை எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம தப்பிச்சு போவோங்க. இவ்வளவு உதவி பண்றதே பெருசு. நம்ம எல்லாமே உதவி பண்ண சொல்றோம், அது எப்படிங்க முடியும் உன்னாலையும். ஓகே, மேலே ஏறலாம். மெதுவா ஜம்ப போடணுங்க. கரெக்டான இடத்துல தான் இருக்கிறோம். ஓகே, கரெக்டா மேல பார்த்து ஐயோ தலையிலேயே வசமா அடிச்சிட்டுங்க. இந்த டைம் கரெக்டா ஜம்ப போட்டுறணும். அப்புறம் நம்ம ரொம்ப பக்கத்துலயே போட்டிருக்கோம் போல, அதனால கொஞ்சம் நகட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு ஏறி பார்ப்போம். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, தூக்கிக்கலாம். இப்போ கரெக்டான இடத்துல போடணுங்க. இந்த கரெக்டா அந்த ஹோலுக்கு நேரம், நம்ம ஹைட் சின்னதா இருக்கனால நம்ம அந்த இடத்துல தான் போடுறோமானே தெரிய மாட்டுக்கு. அதனாலதான் தப்பான இடத்துல போட்டு மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த டைம் கரெக்டான இடத்துல தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டா ஹோலுக்கு நேரம் தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு பார்த்தீங்களா, கரெக்டா நான் ஏறிட்டோமா, ஹோலுக்கு நேரம் போட்டு போய் இந்த மாதிரி நீங்களும் போட்டு ஏறிருந்தீங்கன்னா ஏறிடலாம். ஓகே, இன்னும் பெரிய ஃபேன். இந்த ஃபேனை கடந்து எப்படி போக போறோம் தெரியலப்பா. போராடமோ பொருட்களும் காலில் கண்ணிபடி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை எப்படிலாம் நான் தப்பிச்சுப்போம். அளவே இல்லாம கொடுமைப்படுத்துறீங்களா நீங்களாம். எப்படிடா தப்பிச்சு போவேன், இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களாடா. ஓகே, மேலே ஏறி வந்துட்டாங்க. இவ்வளவு தப்பிச்சு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம் தான், கஷ்டப்பட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போயிடணுங்க. இல்லைன்னா அந்த பேரிக்கிட்ட மாட்டிக்கிடுவோம். நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம போயிரும். ஐயோ, கீழே விழுந்த மாதிரி கேஸால் ஆயிட்டேனப்பா. ஐயோ போச்சுடா. இப்போ மறுபடியும் போவோம். ஜம்பை போட்டுட்டோம். ஒண்ணுதான், இதை கரெக்டா இந்த ஜம்ப் போட்டுறணும். நல்ல விளக்கிங்க. ஐயோ கீழே விழுந்துடாது. நல்ல விளக்கிங்க, கொஞ்சம் கீழே விழுந்திருப்பேன். ஐயோ கீழே விழுந்துடாத, கரெக்டா ஜம்பை போட்டு போனோங்க. ஏன்னா கீழே எல்லாம் ஃபுல்லா ஆணியா அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பேரி நம்மள சிலுவையில் அறையிற மாதிரி அறிய போறான் போல. ஐயோ, உங்க பாத்தீங்களா எவ்வளவு ஆணி பாருங்க. கீழே விழுந்தோம், கை கால் என்ன எல்லா பக்கமும் குத்திரும், ஒரே சொருகிரும். அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா எடுத்து வைக்கணுங்க. இந்த பேரியோட ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட கூடாது. மெதுவா போகணுங்க. ஐயோ, மெதுவா போடா. என்னங்க இதை அமுக்க மாட்டுக்கு. நம்ம அந்த பேரி அட்டாக் பண்ணதுல இருந்து நம்மளோட நடவடிக்கை சரி கிடையாது. இங்க பாத்தீங்களா, எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சுத்துல போய் முட்டுறோம், போற வழியில போய் சொன்னா இன்னொரு வழியில போய்கிட்டு இருக்கோம். என்னடா இது பேரி, என்ன எதுவும் பண்ணிட்டியா? அட்டாக் பண்ணதுல எங்களுக்கு ஏதோ ஆயிட்டு போலங்க. மூளை குழம்பிருச்சு போல இவனுக்கு, ஓடுறவனுக்கு. அவன் மூளையை சரிப்படுத்திட வேண்டியதான் நம்ம எப்படியாவது. இப்போ அப்படியே ஒரு சாம்பை போட்டு முடிய அமுக்கிக்கலாம். அமுக்கியாச்சுங்க. இப்போ கரெக்டா சம்பை போட்டு ஓடணும். ஓடு. பாத்தீங்களா எத்தனை வாழ்வு வச்சிருக்கு பாருங்க அந்த பேரி. இந்த வாழ்வெல்லாம் கடந்து எல்லாத்தையும் அடைச்சி ஓடுறதுக்குள்ள நம்மளுக்கு மூச்சே வாங்கிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டா ஜம்ப போட்டு ஓடணுங்க. கரெக்டா ஜம்ப பண்ணணும், இல்ல கீழே போய் விழுந்துருவோம். ஓகே, வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா? ஐயோ, இந்த வயசுல நம்ம இவ்வளவு கஷ்டங்களை அனுப்பிக்க வேண்டியதா இருக்கப்பா. தப்பிச்சு போடா கைப்புல. இவ்வளவு குழந்தையா இருக்கும் போதே நம்ம இவ்வளவு கொடுமைப்படுத்தாமனா அந்த பேரன் கொஞ்சம் பெருசா வளர்ந்தோம்னா என்ன பாடுபடுத்த மாட்டான். ஐயோ, வசமா கீழே வந்து செத்துட்டானப்பா. போச்சுடா. மெதுவா போகும். இந்த டைம் கீழே விழுந்துடக்கூடாதுங்க, கவனமா போகணும். கீழே விழுந்தோம்னா அப்புறமாதிரிக்கே செலாயிருவோம். கவனமா போனுங்க. ஐயோ என்னடா அது, நடுவுல சொருவிக்கிட்டேன். ஐயோ, கீழே விழுந்து செத்துட்டோமாங்க. ஐயோ, இது என்னங்க பீஸாக்காரன். என்னடா இது, ஜாம்பிக்கு பீஸாக்காரனையும் வேற செட் பண்ணி வச்சிட்டாங்களா? பீஸாக்காரன் நம்மளை ஃபாலோ பண்றாப்பா. எங்க ஃபாலோ பண்றாடா படிச்சோடா, ஏன்டா அப்படி பண்றீங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து? எல்லா பேரையும் சேர்ந்து இப்படி அட்டாக் பண்ணா முடியாது. அது கூட
பீஸா மேன்னா சுத்தமா முடியாது. அட கடவுளை, இவனுங்க சுத்தி சுத்தி நம்மளை அடிக்கிறாங்களே, எப்படி தப்பிக்க போறான்னு தெரியலையப்பா. காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்களா எனக்கு ஒரு சின்ன உதவி. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா லைக்கை போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இங்கதான் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து இந்த குண்டு பெருகிட்டு வந்து மாட்டிக்கிட்டோமா, அடடா எப்படிடா தப்பிக்க போறேன். ஆனா கவனிச்சிங்களாங்க, அவங்க உடம்புல ஃபுல்லா ட்ரெஸ்ல ஏதோ 5 கைத்தடம் வச்சிருக்காங்க. அது யாரோட கைத்தடம்னே தெரியலையப்பா. என்னவா இருக்கும், என்ன விஷயம்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் ஒரே கேங்குங்கிறதுக்கான ஐடென்டிட்டியா என்னன்னு தெரியலையப்பா. பாப்போங்க. இங்க பாத்தீங்களா, எல்லா பேரையோட இதுலயும் இருந்த ட்ரெஸ்லயும் நான் பார்த்தேன். இதை பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணி வர்றான் பாருங்க. ஃபாலோ பண்றடா பாடி சொல்லாப்ப பாருங்க, மூஞ்ச உடச்சிருந்தேன் நானு. சுட்ட தள்ளடா கைப்புள்ள. எப்படி எப்படி பாத்தீங்களா, நம்ம பவர் பத்தி சரியா பேரிக்கு தெரியாது. இப்ப நம்ம சுட்டு தள்ளுற தள்ளுல அவன் அப்படியே மரியாசல் ஆகலைன்னா பாருங்களேன். ஐயோ கொஞ்சம் நான் சுட்டு தள்ளுறா கைப்புல. அப்படிதான்டா பாருங்க, அவனும் நம்மளை அட்டாக் பண்றாங்க. மோசமானவனா இருக்கான் அந்த பேரி. செத்து போடா. எப்படி என் பவர். ஐயோ என்னங்க தூக்கி வீசிட்டான். என்னங்க இது, வெடிச்சு கூட சதர்ல தூக்கி வீசிட்டான். மோசமானவனா இருப்பான் போய் அந்த பேரி. ஓகே பரவாயில்லங்க, எப்படியும் அவனை கொண்டுட்டோம்ல, அதுவே போதும். ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோங்க. ஐயோ இங்க பாத்தீங்களா, அவன் அட்டாக் பண்ணாலே நம்ம மூளை ஏதோ குழம்பிடுது. இங்க பாத்தீங்களா, நம்ம செவுத்துல போய் முட்டிக்கிட்டு இருக்கோம். வழி இந்த பக்கம் இருக்குடா கைப்புல, ஏன்டா அப்படி சோதிக்கிற, இந்த பக்கமா போடா. ஐயோ இது வேற பாடா படுத்துதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலங்க நம்மளுக்கு. ஐயோ உங்க பாத்தீங்களா, அந்த பேரி தான் நம்மள அட்டாக் பண்ணதுல நம்மளும் சாம்பியா உருவெடுக்க போறோம் போல ஒரு வேலை. அதான் நம்ம உடம்புல ஏதோ டிஃப்ரெண்டா பண்றோம். உட சொன்னா ஒளியிறோம், எதையாவது முட்டிக்கிட்டு நிக்கிறோம். என்னடா இது கொடுமைக்கு எனக்கு வந்த சோதனை. கரெக்டா ஓடுற கைப்புல இந்த டைம் அவங்கிட்ட மாட்டிக்கிடாம போனோம். இந்த டைம் மாட்டிக்கிட்டோம்னா முழு சாமியா நம்ம மாறிடுவோம், உருவெடுத்துருவோம். அதனால இந்த தடவை அடிக்கிற அடிய மட்டும் பாருங்க. சகல நீ அடிய பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பாப்ப. நல்லா வாங்குறாங்க அடி. அவனுக்கு அடி கொடுக்குறோன்ட்டு நம்ம நல்ல செவுத்துல அடி வாங்கிட்டு இருக்கோங்க. ஐயோ பாத்துக்கோங்கடா. கைவசம் நிறைய வச்சிருக்கான் அந்த பேரி. மாட்டணும், நம்ம மரியாசல் ஆக்கிடுவான். நம்ம கூட இவனை வர ஓடி வரான் போல. ஐயோ மெதுவா போடா வேகமா போயிடாத. ஐயோ தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. பாத்தீங்களா, கரெக்டா வந்து லேண்ட் ஆயாச்சு. கலரா செட் பண்ணிருக்கானப்பா. பர்பிள், கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூன்னு எல்லா கலரும் இருக்கு. பேரி ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கலைவாதி தான் போல. பயங்கரமா கலைஞனா இருக்கான். அவங்க பாருங்க, கிரீனு பயங்கரமா இருக்கப்பா. கலர் செலக்ஷனு பார்க்கவே செம்மையா இருக்கு, எல்லா கலரும். ஓகே, கரெக்டா அந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே ஓடுவோம். கரெக்டா எடுப்போம். இப்போ கரெக்டா எடுத்துட்டு போனோம், இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்து மரகேசல் ஆயிடுவோம். அந்த பக்கம் போக இந்த பக்கம் போக நடுவுல மாட்டிக்கிடுவோம். நல்ல விலகுங்க, எட்ஜில தான் போட்டிருப்போம், கொஞ்சம் தான் கீழே விழுந்திருப்போம். தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்படியே வேறே வர்றேன்டா அவனை கொள்றதுக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்க காய்ஸ், நான் இப்போ எப்படி கொள்றோம்னு. அவனை கொள்றதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் நான் அவனை கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். இப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல எல்லா மாதிரி நான் ஃபன்னியான வீடியோஸ், காமெடியான வீடியோஸ், ஃபன்னி வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே ஆடுறது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்த்து அப்படியே வயிறு கொடுங்க சிரிக்க முடியும். பாருங்க, ஒரு கையை உடச்சிட்டான், ஒரு கை தான். ஒத்த கை சொல்றியாடா, பாடி சோடா பாரு உன்னை எப்படி கொள்றோம்னு. என்னங்க அவன் மேல படவே மாட்டுக்கு. அங்க பாருங்க, அவன் கையை வச்சு தட்டுறான் பாருங்க. அவன் கையில பட விடாம பண்றாங்க. இதுதான் விஷயமா. அவன் கையிலே அடிக்கணும், அப்பதான் அவன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பாத்தீங்களா, அவன் கையில அடிச்சா மட்டும்தான் அவன் லைஃப் குறையுது. திரும்பி நின்று அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஐயோ நம்ம லைஃப் கொஞ்சம் தாங்க இருக்கு, அவனை திரும்பி நின்று அட்டாக் பண்ணு சொல்றதுக்குள்ள அவன் நம்மள அட்டாக் பண்ணியே சாகடிச்சிருவான் போல. எப்பா ஜோ கொஞ்சம் தான் ரகோல்ற அவன் கையில கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணுங்க. பாத்தீங்களா, எங்க அடிச்சா அவன் மேல பட மாட்டேங்குது, கரெக்டா கையில அடிச்சா மட்டும் தான் அவன் மேல படுது. ஐயோ சுடாத நல்ல விளக்கிங்க. கரெக்டா அவனை கொல்ல போறான். இப்ப அவன் பாடாக்கா பாடி சுடா அவனை எப்படி கொல்றோம்னு. ஐயோ வரான் ஓடுறான். ஐயோ நம்ம லைஃப கொஞ்சம் தாங்க இருக்கு. இந்த கேப்ல அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும், இல்லைன்னா அவன் நம்மள கொன்னுருவான். ஐயோ கொல்றா கைப்புல. ஐயோ அவங்கள சுட்டா போகவே மாட்டான். அவன் கையை சுட்டாதான் குறையும். அவன் கையை சுட்டவும் குறையுது பாருங்க. நின்று ஒரு இடத்துல நின்னே நான் சுற்ற வேண்டியதான். ஐயோ ஆனா அவன் வேகமா வரான. ஐயோ நம்மளை கொன்னுருவான் போலயே. ஐயோ கொன்றாதடா பேரி, இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கேன் லைஃப். ஐயோ போச்சு இன்னும் கொஞ்சம் தான். சுட்டுத்தல் இன்னும் 2 குண்டு தான். அப்பா வெடிச்சு சதறிட்டாங்க. கொஞ்சம்னா ஜஸ்ட் மிஸ் தான். நம்ம லைஃபும் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டான்.
ஒரு இது சுட்டிருந்தா நம்ம செத்துட்டு இருப்போம். நல்ல வேலைக்குங்க அவனை கொன்னுட்டோம். அது இல்லாம அவன் அட்டாக் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பா ஜாம்பி ஆயிருப்போம். நான் ஆகாம தப்பிச்சிட்டாங்க. ஒரு அடியிலே அவனை கொன்னுட்டோம். கொஞ்சம் லைஃப் இருக்கும்போதே அவனை கொண்டு முடிச்சாச்சு. ஓகேங்க, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அதுல ஜம்ப போட்டு ஏறி வீட்டை பார்த்து போக வேண்டியதாங்க. ஓட ஆரம்பிப்போம். ஹெலிகாப்டர் மேலதான் நிற்கும்னு நினைக்கிறேன். மேல போய் ஏறி அப்படியே வீட்டுக்கு அப்படியே ஜம்ப போட்டு ஓடிட வேண்டியதான். காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒட்டுங்கடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மேல பாருங்க எவ்வளவு கொடூரமா ஏறி போயிட்டு இருக்கோம்னு. இங்க பாருங்க ரெட் கலர் போட்டு வச்சிருக்கான். என்னடா ரெட் கலர் கார்பெட் போட்டீங்களா, வர வரைக்கிறீங்களா, ரொம்ப தேங்க்யூ. ஐயோ சொல்லி பயமுறதுக்குள்ள கீழே தள்ளிட்டு அவனுக்குலாம் ஏன் தேங்க்யூ சொல்றேன்னு சொல்லி கீழே தள்ளுது போல. ஓகேங்க, தெரியாம சொல்லிட்டோம்டா, விட்டுடா என்ன வீட்டுக்கு. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து ஓடணுமா? பரவாயில்லங்க, மறுபடியும் இருந்து ஓடி பார்ப்போம். வேற என்னங்க பண்றது? ஓகே, மேல ஏறா எப்பல மேல ஏறி மெதுவா ஏறுவோம். ஏறி மேல போயிட்டு அப்படியே ஜாப்பா போட்டு வீட்டை பத்தி போக ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகேங்க, மேல ஏறியாச்சு. இப்ப இங்க இருந்து ஐயோ அங்க ஐயோ கீழே விழுந்துட்டோமப்பா. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கீழே விழுந்துடாத, கவனமா போ. அது பார்க்க ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கலாங்க. அது வெச சாண்டு. அந்த சாண்டை நீங்க தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரிகேசல் ஆக்கிரும். அதனால அந்த சாண்ட்ல எப்பவுமே உங்க கால் படாம பார்த்துக்கோங்க. இந்த எல்லோ கலர்ல இருக்குது மட்டும் தான் நல்ல சாண்டு. அது வந்து விஷம். நீங்க தொட்டாலே உங்களை ரெண்டா கீறிடும். ரெண்டா இல்ல, சில்லியா கீறி போட்டுரும். அதனால கவனமா போங்க. ஓகே, இப்ப இங்க இருந்து கவனமா அங்க சப்ப போட்டு மெதுவா போவோங்க. அவசரமே இல்லை, வேகமா போறோம்னு கீழே விழுந்து மரிகேசல் ஆயிடக்கூடாது. கவனமா போகணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். ஓகே, மேல வந்துட்டோங்க ஒரு வழியா. இப்ப இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க ஜம்ப போட்டு மேல வந்துட்டோம்ல. எப்படி தப்பிச்சு வந்துட்டோம்? இப்ப நம்மளுக்காண்டி ஹெலிகாப்டர் நிற்கும். அந்த பாத்தீங்களா ஹெலிகாப்டர் நிக்குதா? இப்ப எதுக்குள்ள அப்படி யாரு அப்படி ஜம்முன்னு டிராவல் பண்ணி ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆயிட்டா? அப்பா என்னங்க, ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. எப்படி பாத்தீங்களா? மறந்துத்தனமா ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுடைய தப்பிச்சு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு நம்ம வீடுதான். வீடு இல்லைங்க, அதே காடு ஜெயில்லாம் போட்டிருக்கா. கடவுளே, தொடங்கின இடத்துக்கே வந்திருக்கோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமாப்பா. இதுக்கு ஏன்டா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வரணும்? இந்த பக்கம் தான் எக்ஸிட் போட்டிருக்கான். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கேன். ஓகே காய்ஸ், நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு வழியா. இதான் எண்டிங் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தப்பிச்சாலும் வீட்டுக்கு போக முடியாது போல. ஓகே கைஸ், அப்போ நம்மளும் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு இருந்து உங்களை பாக்குறேன் கைஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனே அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். இதை மாதிரி வேற வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாய், see you guys, bye.